கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமர் 4வது அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசித்தான். அவனுக்கு கொஞ்சம் கூட அவிசுவாசம் வரல. ஏன்னு சொன்னா, இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை, அது நிறைவேறும் என்று சொல்லி நம்பினான். வேதம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible with God. நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரை நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு தொழுது கொண்டிருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை வாக்குத்தத்தங்களை பெற்றிருந்தும் இந்த வாக்குத்தத்தங்களின் வாழ்வில் நிறைவேறவில்லையே, இன்னும் என்னுடைய வாழ்வில் அஸ்தமானம் தொடருகிறது, ஒரு மீட்சி அல்லது ஒரு விடுதலை என் வாழ்வில் இல்லையே என்று சொல்லி கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் ஆபிரகாம் வல்லவனானான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைய நாளிலும் கர்த்தர் உன்னை ஆபிரகாமை போல் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் உலக பிரகாரமாகவும் கர்த்தர் உன்னை ஆபிரகாமை போல உயர்த்த விரும்புகிறார். சோர்ந்து போயிருக்கிறாயோ, வாக்குத்தத்தம் நிறைவேறல என்பதற்காக சோர்ந்து போய் உன் பாதையை விட்டு, இயேசுவின் பாதையை விட்டு உனக்கென்று சொல்லி ஒரு வழியை தெரிந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறாயோ, இந்த இயேசுவை மீண்டுமாய் அழைக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், ஆனால் என் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாததாக இருக்கிறது. Yet he did not waver through unbelief regarding the promise of God, but was strengthened in his faith and gave glory to God. Strengthened in his faith and he gave glory to God. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையை, கர்த்தரிலே நீ பலப்படு. கர்த்தர் கொடுத்த விசுவாசத்தில் பலப்படு. என் ஆண்டவராக இயேசு உனக்கு சொன்ன காரியங்களை சொல்லி, ஆண்டவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு பலவீனத்தில் எனக்கு உதவி செய்கிறவர் நீர், என் விசுவாசத்தை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்டு பாருங்கள். இந்த நாளில கர்த்தர் ஒரு மேன்மையை கட்டளையிடுவார். நீ இழந்து போன எல்லாவற்றையும் அவர் உனக்கு கொடுப்பார். நீ இழந்து போன எல்லாவற்றையும் அவர் உனக்கு கொடுப்பார். நீ ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தருடைய கரம் இன்று உனக்காக செயல்படுவதை நீ காண முடியும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. பலவிதமான சோர்வுகள், பலவிதமான காரியங்களிலே சோர்ந்து போய் ஆண்டவரும் என்னை கைவிட்டுட்டாரான்னு சொல்லி கலக்கத்தோடு சோர்வோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கர்த்தர் பலப்படுத்தும் அப்பா. சோர்வின் நாட்கள் போதும் ஆண்டவரே. நீர் வேதத்தில் வாக்கு கொடுத்த யாரையும் கைவிட்டதில்லை. உலக பிரகாரமாகவும் நீர் சொன்ன யாரையும் கைவிட்டதாக சரித்திரம் இல்லை ஆண்டவரே. இந்த நாளிலும் கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உம்முடைய பலத்தால் இடை கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். நன்மையின் ஈவுகளை கொடும் ஆண்டவரே. இன்று வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்து என் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.